Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க guys. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே guys, ஸோ கொஞ்ச நாள் கேப் விழுந்துருச்சுல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days கேப் போட்டிருப்பேன். அந்த 10 daysலையும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் பெருசாக வீடியோஸ் எதுவும் போட முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பரவாயில்ல, அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? நார்மலாக தான் இருக்காரு. சரி, ஓகே எஸ். ஸோ இப்போது நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ ஓரளவுக்கு சொல்லிட்டேன். சரி சரி எஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் எங்கே விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல விட்டோன்னு எனக்கே ஞாபகம் இல்லையே. ஆக்சுவலி நம்ம வந்து பாஸ் ஃபைட் கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக நம்ம லாஸ்ட் வீடியோவில் டைனோஸ் எல்லாம் கில் பண்ணி அப்போ கிகாவை எவால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட சோல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சோம். ஸோ அதில் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனதுனால நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் பாஸ் ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டயர் டைனோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ணலாம் guys. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டயர் டைனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் டைப்பு. ஸோ எலமெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒய்வின் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுட்ருக்கானுங்க. ஒரு டைனோக்கும் ஒவ்வொரு யூனிக் பவர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கிரிஃபின் இந்த மாதிரி போடுறான். நான் ஐயோ இந்த இடத்துல எதுவுமே வேலை செய்யாதா? ரைட், ஓகே சார், இருங்க வரேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருங்க முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மறந்துட்டேங்க. சரிங்க, நான் வந்து கிகாக்கு மியூட்டோஜெல் கொடுக்கவே இல்லை. ஒரு 3 மியூட்டோஜெல் இருக்கட்டும். ஸோ நான் மறுபடியும் பாஸ் ஏரியாவுக்கு போயிட்டு கிகாக்கு மியூட்டோஜெல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை க்ளோன் போட்டு நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மேக்ஸ் லெவலில் இருக்கான், ஃபுல்லாக இருக்கான். ஆனால் வெறும் 48 மில்லியன் தான் ஹெல்த் இருக்கா. சரி, ஓகே, மியூட்டோஜெல் கொடுத்தனா மேபி இவனுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்க்ப்ரீடும் இவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலையா? ஸோ இங்க்ப்ரீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இவனுக்கு மியூட்டோஜெல் கொடுத்துக்கலாமா? அதுவும் சரி தான். நான் இங்க்ப்ரீடு எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். எப்பவுமே என் உடம்புல தானே வச்சுருப்பேன், அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சு அது? சரி, அந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி இருங்க. நீ அப்படியா கூடயே வந்துட்டே நீனு? சரி, ஒன்றுத்தையும் உள்ளே போட்டுக்கிறேன். பக்கத்தில் இருந்துச்சுன்னா இதுவும் நம்ம கூட சேர்ந்து வந்துடுதுன்னு நினைக்கிறேன். நீ உள்ளவா? இதுக்குள்ள தான் இங்கே போயிட்டு 300% ஏதோ போட்டிருப்பனா? ஓகே, 300% வரும். 6 தான் இருக்கா? சரி, ஸோ இப்போ நம்ம கிகாவை எவால்வ் பண்ணிட்டு வரேன். ஓகே கேஸ், ஸோ வந்தாச்சு பாஸ் ஏரியாவுக்கு. இப்போ நம்ம இந்த கிகாவுக்கு அப்கிரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனை இன்க்ரீட் போட்டால் கொஞ்சம் அதிகப்படுத்திடுவோம். இன்க்ரீட் போட்டோடனே 100 மில்லியன் ஹெல்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு கைஸ். வேறு லெவலு. இப்போ நம்ம வந்து ஹீல் பண்ணி விட்ருவோம். ஸோ ஹீல் பண்ணிட்டா என்னோடய ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஃபில் ஆகிட்டானா இல்லையா? இது சர்வர் மாதிரி 2ஆவதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, இப்போ மியூட்டோஜெல் உள்ளே இறக்கி விட்ருவோம். மியூட்டோஜெல் எவ்வளோ கேட்குது? கம்மியாக தான் கேட்குது. சேஞ்சஸ் எதாவது வந்திருக்கா? எதில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னே தெரியலையே. எனக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு, பட் ஆனால் எதில் வந்திருக்குன்னு தெரியல. அதே தான் இருக்குது. சரி, ரைட், ஓகே. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட் போடும். இந்த இடத்துல டூப்ளிகேட் மோடு எங்கடா இருக்குது? துர்க்கா, என்ன வேணும்? மெட்டல் வேணுமா? மெட்டல் காடா? இந்த இடத்துல பஞ்சம். இங்கே ஊறப்பட்ட மெட்டல் இருக்குமே. கார்னரில் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டல் இருக்கும். ஐயோ, இதெல்லாம் வளர்ந்து போச்சு பாருங்களேன். மறுபடியும் இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி விடணும். ஒரே அடியில் எவ்வளோ மெட்டலு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் ஃபைட் தேவையான பொருட்கள்லாம் நம்ம அந்த இடத்துலேருந்து இங்கே கொண்டுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருவோம். எல்லாம் கொசன்னு இந்த இடத்துலேயே இருக்கும். இது எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கணும். இப்போ நான் உட இதுக்கப்புறம் இந்த இடத்த நான் அப்பப்போ உடைக்கணும்னு நினைக்கிறேன். இது உடைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக ஆன மாதிரி இருக்குது. இந்த இடம்லாம் உடஞ்சிரு தெரிக்குது பாருங்க, ஒரு அடிக்கும் டம்முன்ட்டு உடஞ்சிரு. ஓகே நைஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உடஞ்சிடுச்சு. என் தேவை உடம்புல இப்போ எவ்வளோ ஒன்று இருக்கும் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும் போது ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு இவ்வளோ ஒன்று கிடச்சுன்னு வச்சுக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். மிடியில் தான் கிடைக்குது. ஓகே, நம்மளோட ஆர்மி இந்த இடத்துல இறக்கி விட்டுடலாம். 5 டாக்ஸிக் கிகா சும்மா வேற மாதிரி இருக்கானுங்க. சரி கேஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு
பாஸ் ஃபைட் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உள்ளே வரலையே, அவன் இங்கே தான் இருக்கானா? பரவாயில்ல, இங்கே இருக்கட்டும். டாக்ஸிக் பாஸ் ஃபைட் தானே பண்ணணும். டாக்ஸிக் ஓகே. டைமண்டடு சோல் எல்லாமே ஒன்று இருக்குது கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் சோலாக மாற்றணும். ஸோ இப்போ இது நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளோன் போட்டாகணும். ஓகே, சோல் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் இக்னேட்டையும் நம்ம க்ளோன் போட்டுக்கலாமா? வெயிட்டு தூக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் அந்த இடத்துல போய்ட்டு க்ளோன் போட்டுக்கிறேங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடணும். இவனை எடுத்துக்கலாமே, ஏன் நீ உள்ளே வர முடியல? உள்ள விட டே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டை வந்து ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுவோம். பாஸை சம்மன் பண்ணி விட்ருவோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பாஸையும் முடிச்சு விட்ருவோம். அதுக்குள்ளே எப்படா வளர்ந்த நீங்கள்? இவனத்துக்கு இப்படி ஓரம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாஸை வந்து சம்மன் பண்ணி விட்ருவோங்க. ஃபஸ்ட்டு யாரை சம்மன் பண்ணி விட்றது? லைன் பையே போவோம். எல்லா பாஸும் ஒரே மாதிரி தான் இருக்கிறானுங்க. கலர் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறானுங்க. அப்புறம் பவரும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே நியூட்ரலில் இருங்கடா. அவன் உங்களை அடித்தானா திருப்பி செம்மட்டே அடிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. இல்லை ஆக்சுவலி இதில் பாஸ் வந்து சம்மன் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குது. மற்ற மோடோட இதில் ரொம்ப டைம் கூடு. ஒசன்னு வரானுங்க. கொளுத்து விட்டாங்க வரும்போதே. செம்ம டேமேஜ் அவனும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அவனோட டேமேஜ் பார்த்தீங்களாங்க, 5 கிகா சமாளிக்குமா? நம்மளோட டேமேஜ் கிட்டத்தட்ட அவன் டேமேஜ் ஈக்குவலாக தான் இருக்கு. நம்மகிட்ட 5 கிகா இருக்கு, சமாளிக்கும் தான் நினைக்கிறேன். முடிச்சிருங்க, சமாளிச்சிரும். கூட்டு வேற லெவலு. அவன் இறக்கி விட்டு சம்மன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி இதுக்கு நம்ம கில் பண்ணுறோம்ல, இதை கில் பண்ண நம்மளுக்கு ஹார்ட்லாம் கிடச்சிருந்தோன்னா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அதுதான் கிடைக்கல. ஓகே, முடிஞ்சு போச்சு. நம்ம 1 கிகா கூட சாவல கைஸ், எல்லாத்தையும் முடிச்சு விட்டானுங்க. கிகாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வைவின் துப்பும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பால் பவர் தான் கைஸ் இருக்கு. கிகா ஆட்டோமேட்டிக்காக துப்புறான் பாருங்க கீழே. இங்கே ஒருத்தன் இருக்கானா? நைஸ். அம்மா இருக்கும் கைஸ் இவன் பார்க்குறதுக்கே. இதுக்கு முன்னாடி இருந்தவனா இவன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான். நல்லா ப்ளூ கலரில். ஐ திங்க் இவன் தான் ஓரளவுக்கு பாஸ் மாதிரி இருக்கான். ஆனால் இதெல்லாம் பாஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாலும்னு வச்சுங்களேன், இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பாஸ் குட்டியாக இருக்குது. இது என்ன எக்கு? ரேண்டம் மியூட்டேட்டட். இதுவும் ஆல்ஃபா எக் தானே? எல்லாமே இப்போ ஆல்ஃபா எக் மட்டும்தான் கிடைக்குமா? புது டைப் ஏதாவது எக்கு இருந்தால் கொடுங்கடா. ஓகே, என் உடம்புல அப்புறம் சேடல் ஊறப்பட்டது ஏறி இருக்குமே. சேடல் எதுவும் ஏறலையோ? இதுக்கு ஏதாவது டாக்ஸிக் சேடல் கிடைக்கும்னு நினச்சேன். ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் சேடலா? தோ கொடுத்துருக்கான் பாருங்க கைஸ். இதை மட்டும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆவறது? என்ன பார்த்தேன், டிராகன் பால் கிடச்சிருக்கணுமே. டிராகன் பால் கூட கிடைக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இருங்க, டாக்ஸிக்கோட ஆர்மர் எப்படி இருக்கு? ப்ளூ கலரில் வேற லெவலில் இருக்குமா? பச்சை கலரில் நல்லா தான் கைஸ் இருக்கு. ஓகே, ஆனால் பவர் எதுவும் யூனிக்காக எதுவும் கிடையாது. பட் பரவாயில்ல. இதுக்குள்ளேயே நிறைய இருக்கா? இதுக்குள்ளே எதாவது போட்டு வச்சுட்டான். இதுக்குள்ளே எதுவும் இல்லை. டாக்ஸிக்கில் கில்லி சூட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பச்சை கலரில் இருக்கும் போல். கில்லி சூட்டு ஆல்ரெடி பச்சையில் தான் இருக்கும். பேடல் போட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நல்லா இவனுங்க அடி தாங்குவானுங்க. ஓகே, ஸோ அடுத்த பாஸையும் பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணி விட்ருவோங்க. நெக்ஸ்ட் டீமன் வெளிவா. டீமனை போட்டு பொழப்போம். எப்படி வருவான்னு தெரில. அவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொசன்னு வருவான் போல். நியூட்ரலில் போட்டு விட்ருவோம். நியூட்ரல் ஓகே வாங்க. வரவனுங்க எல்லாரையுமே போட்டு பொலம் குழக்கிறோம் நம்ம. இப்போ போட்டு வந்துட்டான், அடிச்சு நொறுக்கு எல்லாரையும். இங்கே அடிச்சு நொறுக்கிட்டு அவன் நம்மள நொறுக்கிறான். எங்கடா இருக்கான் டீமனு? சண்டைப்பட போயிட்டாங்க சொல்ல. ஒரு கிகாவாக இருக்கிறதுனால இவனுக்கு எல்லாரையும் சமாளிக்கிறான்னு நினைக்கிறான். போடு. 5 கிகா சேர்ந்து இவனை இவ்வளோ நேரம் வந்து கில் பண்ணிக்கிட்டு இருக்கு கைஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் கிகா ஃபுல் பவர் கொடுத்துருக்கேன், மியூட்டஜெல் கொடுத்துருக்கேன், இன்க்ரீட் 300 கொடுத்துருக்கேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுது இவனை கில் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சா? போடு, தலையிலே விழுந்தது எனக்கு. முடிச்சாச்சு கைஸ். எவ்வளோ கிகாக்கெலாம் டேமேஜ் விழுந்திருக்கு?
எல்லா கிக்கும் பாதி டேமேஜில் இருக்கானுங்க. ஏதோ ஒரு கிகா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ராகன் பால்லாம் இருக்கும். எந்த இடத்துல அது ட்ராகன் பால் மட்டும் எடுத்துக்கலாம். ட்ராகன் பால் எடுத்தாச்சு, டாக்ஸிக் பிளட் எடுத்தாச்சு. வேறு எதாவது வினோதமாக இருக்குதா? அது தவிர எதுவும் தேவையில்ல. சாடல் அதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு. ஓகே, பகலாக்கி விட்டேன். ஸோ நைட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது அந்தளவுக்கு செட் ஆகாது. பாஸ் ஃபைட் தானே பண்ணுறோம். ஸோ அதனால் பகலாக்கி விட்டேன். என்னடா ஐயோ கைஸ், இவன் பக்கத்தில் போனவொடனே ஒரு மாதிரியாக ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்றானுங்க கைஸ். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியுறான்ல. ஏன்னா பாஸ் ஃபைட் பண்ணுற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவனெல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ கொசன்னு வரும்போதே சம்மன் பண்ணிக்கிட்டே வரானுங்கள்ல. சரி, நெக்ஸ்ட் பாஸ் யார் இவன்? டைனோபத்திகஸ் தானே? ஆமாம், டைனோபத்திகஸ். ஒரே டைமில் 2 பாஸை சம்மன் பண்ணி பார்ப்போமா? வேணாம், நம்ம ஆட்கள் தாங்க மாட்டானுங்க. ஓகே, வந்துட்டானுங்க. போட்டு அடிச்சு இன்னும் இருக்கிற பாரு, எல்லாரையும் செத்து போங்கடா. ஐயோ, என்ன கேஸ் டைனோபத்திகஸ் டேமேஜ் கம்மியாக விழுது. 33,000 இப்படிலாம் விழுந்தா என்ன ஆகுறது? ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? ரைனோ மட்டும் தனியாக ஸ்பான் ஆகிட்டு எனக்கு என்னன்ட்டு அங்கே தனியாக நிற்கிறாங்க. அவன் முடிச்சுடுவானுங்கன்னு நினைக்கிறேன். டைனோபத்திகஸை பெருசாக கஷ்டமே படல கைஸ். அவன் 1 லட்சம் டேமேஜ் தான் கொடுக்குறானுங்க. நம்ம ஆட்கள் 3 லட்சத்துக்கு மேலே கொடுக்குறானுங்க. அவ்வளோதான். டைனோபத்திகஸ் டிஃபீட்டட். லோடியாங்கடாடே. அவனை இந்த இடத்த விட்டு பெருசாக நவுற கூட இல்லை கைஸ். அதுக்குள்ளே பார்த்தோன்னா கவுத்து விட்டானுங்க. எப்படி செத்து போய் கிடக்குறாங்களா நியாயமா? சரி கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே முடிச்சுட்டு, இந்த பாஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது. சிம்பிளாக முடிச்சு விட்ருவான் பாருங்களேன். ஓகே, இந்த இடத்த விட்டு சீக்கிரம் ஓடிடு. நான் பாட்டு இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருக்கேன். சம்மனான என் கதையை தான் ஃபஸ்ட்டு முடிப்பானுங்க. ஓகே, வந்துட்டானுங்க. எப்படியும் ஃபஸ்ட்டு என்ன அவனை விட்டானுங்க, வேற எங்கேயும் அட்டாக் பண்ணுறானுங்க. ஐயோ, ஒருத்தன் கீழே வின்ட்டான். இந்த பாஸு சொதப்பிட்டானுங்களே. சரியா போச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனுக்கு 2 பேர் தான் இவனை சமாளிக்கணும்னு நினைக்கிறேன். கீழே வின்ட்டான். ஓடு, ஒசான்னு சமன் பண்ணுறானுங்க. ஓகே பசங்களா, இப்போ நீங்கள் கீழே போய் தான் ஆகணும். கீழே போங்க, போய் இவனை அட்டாக் பண்ண. ஓடு. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. மொத்தமாக கீழே இறக்கி விட்டேன். வேற எங்கேயா மேலே எங்கேயாச்சும் இருக்கானுங்களா? மேலே எங்கேயும் இல்லை. அவ்வளோதான். ராக் ட்ராக் ஒன்று வருது பாருங்க. செத்து போ ராக் ட்ராக்கு. ஒரே ஒரு அடி தான் இங்கே ராக் ட்ராக், அது முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம அந்த ஹார்பி பாஸையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. இவனுங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துக்கலாம். நல்லா இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. எதுக்குள்ளே இருக்கு. ஓகே, நான் இன்னும் ஒரு பாஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மன் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபினை எவால்வ் பண்ண வேண்டியது தான். பாஸை சம்மன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைனோ இறக்குறேன் பாருங்க நான். ஓகே, இது கொஞ்சம் 4 பேர் தான் இறக்கிருக்குண்ணா. போதும் 4 பேர். 4 பேரே இருக்குன்னா 5 பேரும் இறக்கிட்டுனான்னு தெரில. போடு, சேர்த்து போ. பரவாயில்ல, நம்மளோட கிரிஃபின் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா? ஒரு அடியிலே அவனை கொண்டு போட்டான். கிரிஃபின் பவர் தான், ஆனால் இந்த அளவுக்கு பவராக இருக்கும்ன்ற நான் எதிர்பார்க்கல. ஓகே, இவனும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடுவாங்க. இப்படியே நிற்போம் நம்ம. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. போட்டு பொழக்கிறான நம்ம ஆட்கள். இவனோட அட்டாக் ஒன்று ஹெவியாக விழுங்க. சரியான டேமேஜ் ஒன்று கொடுத்துருவான் அப்பப்போ. 33,000 டேமேஜ் தான் விடுது. அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைனோ சாவலியே நீ இன்னும். அவ்வளோதான், டிஃபீட் பண்ணிட்டானுங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்ஸிக் பாஸாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா கிரிஃபினை தான் பண்ண போகிறேன். யா ஓகே எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டாக்ஸிக் பாஸை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் கிட்ட நம்ம போக போகிறோம். ஸோ எலமெண்ட் டைனோஸை எவால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ராகன் பால் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸிக் பாஸை கம்ப்ளீட்டாக முடித்தோம்.
ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைனோஸை எல்லாமே நம்ம வந்து எலமெண்ட்டுக்காக நம்ம வந்து எவால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிஃபினை தான் பண்ண போகிறேன். ஸோ கிரிஃபினுக்கு தேவையான பொருட்கள் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன். க்ளோன் போட்டு எடுத்து நிறைய வச்சுப்போம். 30 முட்டையிலேருந்து எவ்வளோ வரும் தெரியுங்களா? சரி, ஓகே, இதை நான் அப்புறம் பார்த்துறேன். முட்டையை அப்புறம் ஹேட்ச் பண்ணிப்போம். ஸோ இப்போ டைம் கிடையாது நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 30 நிமிஷம்ன்றது வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கணும். ஏன்னா எல்லாம் தண்ணிக்குள்ளே வின்ட்டானுங்களா? நான் இவனுக்கு எல்லாருமே நம்ம வந்து எவால்வ் பண்ணோங்க. இப்போ பண்ண வேணாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரே டைமில் கடன்னு எல்லாரையும் எவால்வ் பண்ணி விட்ருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாக்ஸிக்கில் இருந்து நம்ம இதுவாக எவால்வ் பண்ணோம். இப்போ வந்து கிரிஃபின் எவால்வ் பண்ணும். கிரிஃபினுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்? மேன்மேகரோட பிரெயின் வேணுமா? ஓகே, பண்ணிடலாம். அது மட்டும் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஓகே, மேன்மேகரோட பிரெயின். சரி, அதை மட்டும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே, எலமெண்ட் மேன்மேகர் இந்த இடத்துல நிறையவே சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா 150 தான் மேக்ஸ் லெவலில் இருக்குது. அதில் ஈஸியாக பிடிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நம்ம தட்டி தூக்கிட்டு வரணும். ஓகே, இந்த இடத்துல இருக்கா? இந்த இடத்துல கூட நம்ம ஈஸியாக நம்ம பிடிக்கலாம் கைஸ். ஆனால் இந்த இடத்துல டெலிபோர்ட்டர் எதுவும் வச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற இடம் பக்கத்தில் தானே இருக்குது. ஓகே, 76 28 போகணுமா? 76 28. சரி, ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இங்கே தான் கைஸ் இருக்காம. யாரு கூட சண்டை போட்டுட்ருக்கானே? சரி இருங்க, அவனை நாக் பண்ணி பிடிப்போம். 2 அடி வாங்குவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒன்று வாங்கிக்கோ. அவன் மேலே படலை. செக், வாங்கிக்கோ. அடிச்ச உடனே டப்புன்னு பறந்துடுவான் பாருங்களேன். ஓகே, ஓய் பரவாயில்லையே, ஒரு அடியில் விழுந்துட்டான். முடிச்சு விட்ருவோம். ஓகே, நம்மளுக்கு அவனோட பிரெயின் கிடச்சிச்சு கேஸ். கிளம்பிடலாம் வாங்க. ஓ, இவன் பக்கத்தில் இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் கேர் ஆகிட்டானா? ஓகே, இந்த இடத்துட்டு ஓடு 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 ஓடு. என்னை ஏதோ துரத்துது. பெட்டரான் பேபி துரத்துது. இவங்ககிட்ட மாட்டேன்னா கண்டிப்பாக எங்கள் அதை முடிஞ்சிடும். என்ன இது? இந்த இதில் பொசம் என்ன கேஸ் இது? இவ்வளோ கிகாவா? என்ன நடக்குது? ராக்கோலமா ஸ்பான் பண்ணிடுறேன் இவ்வளோ கிகாவை. புரியல, எப்படி இவ்வளோ கிகா இந்த இடத்துல ஸ்பான் ஆச்சு திடீர்னு? என்ன நடக்குது கைஸ்? இந்த இடத்துல இவ்வளோ கிகா ஸ்பான் ஆயிருக்கு. கிகாவோட ரேட் ரொம்ப அதிகமாயிடுச்சோ? ஐயோ போச்சுரா. அவ்வளோதான், செஞ்சு விட்டான். கேட் பெட்டரான் பேபி செஞ்சு விட்டுருச்சு. அந்த இடத்துல எப்படி அவ்வளோ கிகா ஸ்பான் ஆயிடுச்சு? எனிவே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோம். நல்லா இருக்குல்ல கைஸ்? பார்க்குறதுக்கே ஏதோ ரியலாக இருக்க மாதிரியே இருக்கு. நம்ம பிரெயின் எட்டுன்னு வந்தோம்ல, இந்த பிரெயினை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோனை போட்டு நம்ம கிரிஃபினை ஃபர்ஸ்ட் எவால்யூஷன் பண்ணுறோம். பிரெயின் எங்க? நாசமாக போச்சு கைஸ். நம்ம அந்த கிகாவை கில் பண்ணோம் பார்த்தீங்களா? அப்பயே பிரெயின் கீழே விழுந்துடுத்து. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா வேலையும் மறுபடியுமா? அடாடாடா, இங்கேயே போவோம். 63 71 போகலாம். 63 71. ஓகே, இதோ இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இவன் ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கானே, அவன் பேர் என்னது? ரீப்பரு. சரி, எனிவே அப்படியே உட்காரு. ஏண்டா அடிக்கும் போதாடா நவுருவ? இவ்வளோ நேரம் அங்கே சில மாதிரி தான்டா நின்ன. அப்படியே நில்லு. ஏய், என்ன வெறுப்பேத்துறானா இவன்? அடிக்கிற வரைக்கும் அப்படி இருங்க, கீழே போயிடலாம். அப்படியே நில்றான். ஏய், கொஞ்ச நேரம் நின்று தாண்டா, அப்படியேடா சட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்க. நில்றா டேய். அடங்க, வெறுப்பேத்துறாங்க சிவா நியாயத்துக்கு. அப்படியே நில்லு. அவ்வளோதான். அப்பாடா, அடி வாங்கிட்டான்டா. செத்து போடா நீ. ஓகே, பிரெயின் எடுத்தாச்சு. ஆள முடிஞ்சது கேஸ். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்ல. பண்ணால் நம்மளுக்கு தான் சம்பவம் ஆகுது. அப்படியே டிபி பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். போச்சு 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 போச்சு. மறுபடியும் சம்பவம் ஆகக்கூடாது. ஏய், என்னடா நீங்க? டேய்,
பின்னாடி ஒரு படையை துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. ஒருத்தன் தான் துரத்திடுவான். நான் துரத்துனவன் யாரு இவன்? லெஜெண்டா? கொஞ்சம் கஷ்டம் தான் அடிக்கிறது. வீட்டுக்கு ஓடிடுறாங்க. பார்க்கலாம். நான் அட்டாக்கே பண்ணல, பரவாயில்ல. எப்படியோ பிரெயின் எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஸோ இந்த பிரெயினை நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபினை ஃபஸ்ட்டு எவால்வ் பண்ணுவோம். கிரிஃபின் எலமெண்டல் கிபில் இல்லையா? எலமெண்டல் கிபில் சூப்பர். இந்த ஒரு கிபிலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், மல்டிபிள் மாற்றிடுவோம். ஏன்னா அதுலேயே ஒரு 4-5 கிபில் ஒன்றும் செய்ய தேவையில்ல. ரெக்ஸ் பிரெயின் ஒன்று தாங்க இருக்கு. அதை சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் கூட அதை இது பண்ணிக்கலாம். சரி கேஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபினை எவால்வ் பண்ண போகிறோம். மறுபடியும் பாஸ் ஏரியாவுக்கு போகிறோம். ஸோ நம்ம கிரிஃபினை எவால்வ் பண்ணுறோம். அவனோட பவர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, கிரிஃபினை எவால்வ் பண்ணுறோமா? கண்ட்ரோல் வயலட் கலர் கிரிஃபின் சூப்பர் கேஸ். இவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இவனை மேக்ஸ் லெவலுக்கு புஷ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபினை நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டாச்சு. 53 மில்லியன் தான் இருக்கானா? ஓகே, ஸோ இந்த இடத்துல இவனை ஒரு வாட்டி கம்மியாக வந்திருக்க மாதிரியே இருக்குது. 53 மில்லியன்லேருந்து இப்போ 89 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கிறான். யூடியூப் எல்லாத்துக்கு இறக்கி விட்ருவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சவனை நல்லா பூஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். 92 மில்லியன். சரி இருங்க, இவனையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 க்ளோன் போட்டு வச்சுப்போம். இல்லைனா பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆகிட போகுது. இவனோட பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கே நம்ம எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் கைஸ். இவனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா? ஏதோ இருக்கு, ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கு. வெடிக்கிறானா? ஓகே, வேற என்னண்ணா இருக்கு? ஏதோ பண்றான். கியூல ஏதோ அட்டாக் இருக்கு. அதான் ஓரளவுக்கு எலமெண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு நிறைய எபிலிட்டிஸ் வந்துடும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓலை ஐயில் தான் எந்த பவரா? கியூவில் ஒரு பவர் என்னடா ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணோன்னா கூல் டவுன் டைம் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டானுங்களா என்ன? ஆரில் பெருசாக இல்லை. எக்ஸ்டி இசட்டு சி சம்மனிங் பவர் கிடையாதோ? இருக்கும். சரி ஓகே, இவனுக்கு டேமேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? கைஸ், நான் பார்த்தவனே நம்மளுக்கு வாட்டர் டைனோ பெருசாக நம்ம எதுவுமே பிடிக்கல. மெக்லோடானை நாக் பண்ணி வச்சுக்கலாம். மெக்லோடானையும் பார்த்தீங்கன்னா நம்ம எவால்வ் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். போச்சு 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 போச்சு. ரிக்ஸு எங்கேந்திரா வந்துச்சு? இப்போ ஸ்பான் பண்ணியிருக்கான் குட்டி கிரிஃபினை. ஐயா, இங்கே பாருங்க, அந்த குட்டி கிரிஃபினை நம்ம ரைட்லாம் பண்ண முடியுது. நம்மளுக்கே வச்சு செஞ்சு விட்டானுங்க. அந்த ரெக்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. பிடிஏ ரைட் பண்ண முடியாது. ஓகே, இந்த மெக்லோடான் நான் அப்புறமேட்டு கிபிலேட் வந்து டைம் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கிபில் ஆல்ஃபா கிபில் கிடையாது. எவ்வளோ டேமேஜ் கொடுத்ததே நான் கவனிக்கல. எவ்வளோ டேமேஜ்? ஓகே, நல்ல டேமேஜ் தான் கைஸ். கிட்டத்தட்ட நல்லா ஃபாஸ்ட்டாகவே பறக்குது. கிட்டத்தட்ட 9 லட்சம் டேமேஜ் கொடுக்குது இல்லை? ஸோ மோட் டைனோ எவ்வளோ டேமேஜ் கொடுக்குன்னு பார்க்கணும். ஏதாவது வைவினா? என்ன வைவின்? நார்மல் வைவின். ஓ, ஸ்டண்ட் பண்ணுறாங்க கைஸ். பாருங்க, இந்த அட்டாக் பண்ணும்போது ஸ்டண்ட் ஆயிடுறானுங்க. செத்துப்போ ரொம்ப டேமேஜ் கைஸ். யார்றாவன் புளி முட்டை மாதிரி இங்கே கிடக்குறவன்? ஓ, நான் தான் இந்த கிகாவை எப்பயோ நாக் பண்ணி இதுலேருந்து டிஎன்ஏ எடுத்திருக்கேன் போல. இதை அப்படியே கில் பண்ணாமல் விட்டுட்ருக்கேன். ஓகே, இவன்கிட்டலாம் போனால் ரிஸ்கி.
ஏய் எவனோ ஒருத்தன் ராக்கெட் மேலே சர்ன்னு வந்து விழுந்தானே, யார் இவன்? ஆல்ஃபா ஃபயர்விங், செத்து போட ஃபயர்விங். எப்படா நீ இன்னும் சாகாம இருக்க? செத்து போ. சரி கேஸ், ஐ திங்க் இந்த கிரிஃபின் நல்லா ஓப்பியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் பறகுது, பார்க்குறதுக்கும் நல்லா அழகாகவும் இருக்குது கேஸ். மொபைலில் அந்த அப்டேட்ஸ் வரும் பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் அந்த ஈரி அப்டேட்னு சொல்லிட்டு கிரிஃபின்லாம் மாதிரி கலராக மினுக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது இந்த கிரிஃபின்லாம் பார்க்குறதுக்கே. ஸோ கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்ட் மோடில் ஒரு கிளாஸ் டைப்பில் ஒரு டைனோசர் வரும் பார்த்தீங்களா, அது பேர் என்னன்னு தெரில. ஸோ அந்த கிரிஃபினை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இவனுக்கு கிடைக்குது. சும்மா ஜெட்டு மாதிரி இவன் பறந்துட்டு இருக்கான், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கு இவனை வச்சு நம்ம பறக்கிறதுக்கு. ஓகே, இவனை தூக்கி ஓரம் நிறுத்திக்கிட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. ஓகேவா, இதுவே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக அப்டேட்டு தான். ஸோ நம்ம கிட்ட இருக்க ஒரு சில டைனோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்ட் டைப்பாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டயர் டைனோஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணணும். ஏய் இன்னுமா அப்டேட் பண்ணல இவனுங்க. சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.